இன்றைக்கி நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஹனி சில்லி பொட்டேட்டோ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். பீல் பண்ணிவிட்டு இந்த ஸ்லைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஹாட் வாட்டரில் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் பாயில் பண்ணி எடுத்தால் போதும். பாயில் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ணிட்டு சில் வாட்டரில் கூல் பண்ணிவிட்டு அப்புறம் சால்ட்டும் கார்ன்ஃப்ளவரும் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த இதில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour ஊற வச்சுக்கலாம். இதோட சில்லி பவுடரும் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நல்லா ஊறிட்டு இருக்கட்டும். நம்ம வந்து அதுக்கு எண்ணெயை வந்து ஹீட் ஆக்கிக்கலாம் ஃப்ரை பண்ணுறதுக்காக. நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க, இல்லைன்னா வெளியில் வந்து கருகிரும், உள்ளே வேகாது. அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ வந்துருக்கு ஃப்ரை பண்ணி எடுத்தது வந்து இப்போ இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். அதே கடாயில் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து கடுகும் ஜீரகமும் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் சாப் பண்ண ஜிஞ்சர் கார்லிக்கும் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட எல்லாம் ஃப்ரை ஆகி வந்ததுக்கப்புறம் 2 க்ரீன் சில்லியும் ஆட் பண்ணிக்கிறேன் நான். அதோட ஒரு பிஞ்ச் வந்து பெருங்காயம் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை ஆகி வந்ததை இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்த பொட்டேட்டோவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். சோயா சாஸும் 2 ஸ்பூன் நான் வந்து ஆட் பண்ணுறேன். சோயா சாஸும் சில்லி சாஸும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃப்ரை பண்ண பொட்டேட்டோவை இதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கோட் ஆகட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து அதோட 2 ஸ்பூன் ஹனி ஆட் பண்ணுறேன் நான். ஹனியும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரும் கரைச்சி இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து மிக்ஸ் ஆகி வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் ஆரிகானோ ஆட் பண்ணியிருக்கேன் நான். எல்லாம் மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இப்போ ஃபைனலாக ஃப்ரை பண்ண சீசமை டாப்பிங் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம். நம்ம இன்றைக்கி வந்து ஃப்ரைட் ரைஸோடு நான் வந்து சர்வ் பண்ணுறேன் இதை.